இன்றைக்கி நம்ம எல்லா விதமான டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல காரசாரமாக. வாங்க மிளகாய் பூண்டு கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாயத்தில் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாயை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாயோட கலர் மாறிடக்கூடாது. அதனோட கலர் நல்ல இந்த மாதிரி டார்க்காக வரும்போது நம்ம இது கூட 15லேருந்து 20 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய்க்கு 2 பல் பூண்டுங்கிற கணக்கு கரெக்டாக இருக்கும். அதே பொடிப்பல் பூண்டுனா நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டை ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நான் 5 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கணும். தக்காளி சேர்த்தனால ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ இந்த சட்னியை ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை இது நான் 2-3 நாள் வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே நாளில் யூஸ் பண்ண போகிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னிக்கு மேலே இந்த தாளிச்சதை சேர்த்துடலாம். இந்த தாளித்து ஊற்றின சூட்டோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் எண்ணெய் எல்லா பக்கமும் ஈக்குவலாக சட்னியோட ஒன்று சேரும். இப்போ 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி மிளகாய் பூண்டு கார சட்னி ரெடியாக இருக்குது. இதை இட்லி, தோசை, அப்புறம் அதே மாதிரி வெள்ளை பணியாரம், கார குழி பணியாரம், அப்புறம் கார கொழுக்கட்டை, அப்புறம் கோதுமை தோசை, ரவா தோசை, இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மிளகாய் பூண்டு கார சட்னியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.